ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன். பிரான்ஸ் நாட்டில் ஒரு பூச்சியை கண்டு பயந்து அப்படி ஓடுறாங்களாம். ஆமாம், அது பெயரை சொன்னாலே நீங்கள் கூட பயந்து ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த பூச்சி என்னன்னா நமக்கு தெரிஞ்சது தான். முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பளி பூச்சி தான். நமக்கு இங்கே ஒவ்வொரு மரத்துக்கிட்ட இருக்கும்போதே பயங்கரமாக நம்ம அரிப்புக்குள்ளாகிறோம் இல்லையா? அதை அழிக்கிறதுக்கு என்ன வழி உண்டு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரான்ஸ் நாடு முழுக்க இந்த ப்ரொசஷனரி கேட்டர்பில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பளி பூச்சி வகை நிறைய பரவி கிடக்காம். இதனால அந்த மக்களுக்கு பயங்கரமான தொந்தரவுகள். என்னன்னா அதனோட முடி மேலே பட்டாலே என்ன ஆகும்? அரிப்பு, அலர்ஜி இதெல்லாம் வந்துருமா? இப்படித்தான் அந்த நாட்டு மக்கள் எல்லோருமே அவதிப்பட்டுக்கிட்டே இருக்காங்களாம். அதோடு இல்லாம அது இல்லாத இடத்துலையும் இந்த பூச்சி கேட்டர்பில்லர், அதாவது கம்பளி பூச்சி அதிகமா இருக்கிறதுனால காற்றில பறந்து வந்தே இல்லாத இடத்துல இருக்கிறவங்களுக்கும் அரிப்பை, அலர்ஜியை உண்டு பண்ணுது. அது மட்டும் இல்லாம இது கண்ணுல படுறதுனால நிறைய கண் பிரச்சனைகள் வேற வருதாம். ஏன்னா அந்த அரிப்பு அலர்ஜினால நம்ம அரிக்கவும் முடியாது இல்லையா, கண்ணை கசக்கவும் முடியாது இல்லையா. அதே போல இது காற்றுல பரவுறதுனால, ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், காற்றுல பரவி வர்றதுனால சுவாசத்துக்குள்ள போறதுனால நுரையீரல் பாதிப்புகள் அதிகமா ஏற்படுதாம். அதனால சுவாச கோளாறு ஏற்படுது. இது ஏதாவது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உடனே நீங்க சோப்பை போட்டு நல்லா வாஷ் பண்ணிருங்க, கை காலையெல்லாம் நல்லா அலம்பிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அரசு அதிகாரிகள் இதை பெரிய விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம். எப்படி மக்கள் தன்னை காப்பாத்திக்கிறது இந்த கம்பளி பூச்சிக்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மருந்துக்குமே அடங்காம அடுத்து உற்பத்தியாகி வந்துகிட்டே இருக்கிறதுனால பிரான்ஸ்ல இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த உடல் நோய், தோல் அரிப்பு, அலர்ஜி, கண் நோய், சுவாச பிரச்சனை இப்படி எல்லாத்துலயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதோடு இல்லாம விவசாயிகளும் ரொம்ப பெருத்த நஷ்டத்துக்கும் கஷ்டத்துக்கும் உள்ளாகியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஓக் ட்ரீயாக இருக்கட்டும், மற்ற பயிர்கள் எல்லாத்தையுமே இந்த கேட்டர் பில்லருங்கிற இந்த கம்பளி பூச்சி ரொம்ப தொந்தரவு கொடுத்து அழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால பிரான்ஸ் மக்களே அப்படியே கதி கலங்கி போயிருக்காங்க. அதுவும் உடல் ரீதியான இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால மிகவும் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அரசு பிரான்ஸுமே ரொம்ப மனசு வெந்து வேற என்ன செய்யலாம் இதற்கு அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட நாடுகளா இருந்தாலும் இந்த மாதிரி இயற்கையான தொந்தரவுகள் இருந்துகிட்டு தானே இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இதுல இருந்து சீக்கிரம் மீண்டு வரணும், எந்த நோய்களுக்கும் ஆளாகக்கூடாதுன்னு நம்ம இறைவனை தான் வேண்ட வேண்டியிருக்கு. இறைவனை வேண்டுவோம். ஓகேவா? பாய்.